குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சேம் மறுபடியும் நம்ம அந்த சேர் லெசனோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ரிட்டன் பை கீரா, த சேர் ரிட்டன் பை கீரா. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம கீராவோட எல்டர் சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரியக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற சேர் எல்லாமே வந்து லைட் கலரில் இருக்குது, அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாளில் வந்து என்ன ஆயிருன்னா அந்த சேரோட கலர் வந்து அழுக்காயிரும், அதனால் வந்து நம்மளுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நல்ல டார்க் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பொங்கலுக்கு வாங்குகிற கரும்பு கலர் இருக்கும் இல்லையா, கருப்பு கலரில் ஒரு மாதிரி டார்க் ப்ளூ அந்த கலரில் இருக்க மாதிரி வேணும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டார்க் லைக் சீசேம் ஆயில் கேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எள்ளு புண்ணாக்கு கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னோடய விஷயம் தான். அப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அது நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றதுனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே சொல்கிறாங்க. எவ்ரிஒன் ஃபெல்ட் தட் ஷி வாஸ் ரைட். ஸோ இட் வாஸ் arranged for 2 chairs to be made immediately, one for us, one for and the other for மாமனார். ஸோ என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சேர் செய்கிறதுக்கு சொல்கிறாங்க, இமீடியட்டாக செய்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஸோ தென் என்ன ஆயிடுச்சுன்னா, இமீடியட்டாக அந்த சேரையும் செய்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒன்று வந்து இவங்களுக்கு, இன்னொன்று வந்து அவங்க மாமனாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. When the 2 chairs arrived, we didn't know which one to keep and which to send to மாமனார். If you looked at one, you didn't need to see the other. They were like Rama Lakshmana. We kept one and sent the other to மாமனார். We had a doubt, had we sent the better one to him. நம்மளுக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னு சொல்லி 2 சேர் வந்துருச்சு. இப்போ வீட்டுக்கு செய்ய சொன்னது சேர் வந்து இமீடியட்டாகவே வந்துருச்சு. ஒன்றை பார்த்தா ஒன்றை பார்க்க தேவையில்ல, ரெண்டும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராமன் லக்ஷ்மணன் மாதிரி ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த குழந்தைங்களுக்கு அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ஒரு டவுட் அப்படின்னா, எதை வந்து வீட்டில் அவர் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்லதை அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டவுட்டில் வந்து எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்டு அதுக்கப்புறம் ஒன்று அவர் கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகுது, ஒன் பை ஒன் we took turns to sit on the chair. Never felt like getting up from it, but had to, because other two had to be given a chance. Peddana sat and exclaimed appreciatively, "Aha!" He ran his hands over the arms of the chair. He sat cross-legged on it. Athai said, "We have to stitch a cover for it, otherwise it will soil." அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைங்களாம் வந்து அந்த சேரில் உட்காந்து பார்க்குறாங்க. யாருக்கும் அந்த சேர்லேருந்து எந்திரிக்கிறதுக்கு பிடிக்கல, இருந்தாலும் எந்திரிச்சாகணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மற்றவங்க உட்காரணும் இல்லையா. பெத்தண்ணா இருக்கார் இல்லையா, இவரோட அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த சேரில் உட்காந்து அப்படியே நல்லா சாஞ்சு உட்காந்து டயர்டில் உட்கார்ற மாதிரி காலைல நல்லா ரிலாக்ஸ்டாக நீட்டி உட்காடுறாரு. உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவ்வளோ சுகமாக இருக்கும் அந்த சேரில் உட்கார்றது. அண்டு அந்த கை வைக்கிற அந்த ஆர்ம் பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ம் பிளேஸில் கையை வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக உட்கார்றாரு. அதே மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்கார்றாரு. அந்த சமயம் பார்த்து அவங்க அத்தை சொல்கிறாங்க, இந்த சேருக்கு வந்து நம்ம வந்து ஒரு கவர் தைக்கணும், இல்லைனா இது வந்து அழுக்காயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. My little sister and brother fought over it frequently. She would shout at him, "You have been sitting on it for so long. Get up, I want to sit now." இது நம்ம வீட்லேயே நடக்கிறது. இப்போல்லாம் நடக்கிறது எதுக்கு நடக்குதுன்னா, இந்த ரிமோட்டுக்கு நடக்குது. ரொம்ப நேரம் நீயே பார்த்துட்டு இருக்கிற ஒரே சேனலில் நான் வந்து பார்க்கணும், அதனால் ரிமோட்டு கொடு அப்படின்னு சொல்லி சண்டை போடுவோம். அதே மாதிரி இங்கே என்னென்னா சேருக்கு சண்டை. ரொம்ப நேரம் வந்து இந்த சேரில் நீயே உக்காந்துருக்க. அதாவது தம்பி இருக்கான் இல்லையா, என்னோடய தம்பியும் என்னோடய தங்கச்சியும் சண்டை போட்டுப்பாங்க. எப்படி சண்டை போடணும், ரொம்ப நேரம் நீயே உட்காந்துருக்க, எழுந்துரு, நானும் உட்காரணும், ரொம்ப நேரமாக நீயே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் உட்காரணும், நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஐயோ, I have just sat down, look at her, அம்மா. He would say, his face puckering as if about to cry. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவனும் என்ன சொல்கிறான்னா, என்னோடய சின்ன தம்பி என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நானும் இப்போ தான் உட்காந்தேன்,
யாரை பார்த்து சொல்லுவான்னா அம்மாவை பார்த்து சொல்லுவான். அம்மா நானும் இப்போ தான் உட்காந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அது எப்படின்னா அப்படியே கண்ணில் தண்ணி ததும்ப நின்றுட்டுருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க சண்டை போட்டுட்டு. The news of the arrival of our chair spread like fire around the village. People, children and adults arrived in hordes to see the chair. A few even stroked it. An old man lifted the chair, quite heavy. He has made it steady. He commanded the carpenter. இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேர் எங்கள் வீட்டில் வாங்கின விஷயம் அப்படியே காட்டுத்தீ மாதிரி அந்த வில்லேஜ் முழுக்க பரவிடுச்சு. இந்த வில்லேஜில் இருக்க பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேரை பார்க்குறதுக்காகவே எங்கள் வீட்டுக்கு கூட்டமாக வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் அது பக்கத்தில் உட்காந்து பார்த்தாங்க. அது மேலே உட்காரல, ஆனால் அது பக்கத்தில் உட்காந்து பார்த்தாங்க, தொட்டு பார்த்தாங்க, தடவி பார்த்தாங்க. ஒரே ஒரு ஓல்டு மேன் மட்டும் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேரை தூக்கி பார்த்தாரு. நல்லா ஹெவியாக இருந்துச்சு, வெயிட்டும் நல்லா ஹெவியாக இருந்ததுனால நல்லா ஹெவியாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாரு. யாரை கார்பெண்டருக்கு ஒரு அப்ரிஷியேஷன் மாதிரி சொல்கிறாரு. இப்படியே போயிட்டுருந்தது. இப்படி போயிட்டுருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a few days passed away. அதாவது ஒரு கொஞ்ச நாள் போச்சு. One night someone knocked on the door. Peddana, who was sleeping in the inner pale, opened the door. They said that an important person had just died in the village and that they needed the chair. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் யாரோ ஒருத்தர் கதவை தட்டுறாங்க. என் பெத்தண்ணா தான் வெளியில் படுத்துட்டு இருந்ததுனால, கதவுக்கு பக்கத்தில் படுத்துட்டு இருந்ததுனால, ஹால் மாதிரி ஒரு இடத்துல படுத்துட்டு இருந்தார். கதவுக்கு பக்கத்தில் உடனே அங்கேருந்து எந்திரிச்சு போய் கதவை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ வெளியில் இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரமுகர் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் என்ன ஆகிட்டாருன்னா இறந்துட்டார். இப்போ தான் இறந்தார். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த சேர் தேவைப்படுது அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்க சேர் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. சின்ஸ் இந்த டிசீஸ் DECEASED அப்படிங்கிறதுனா எதை ரெஃபர் பண்ணுதுன்னா டெத்தை ரெஃபர் பண்ணுது. அதை அண்டர்லைன் பண்ணி டெத்துன்னு. சின்ஸ் த டிசீஸ்ட் வாஸ் ஆல்சோ நோன் டு அஸ், we too attend the funeral. It was on our chair that they had propped up the eminent person. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கும் அந்த எமினன்ட் பர்சன், அதாவது அந்த வில்லேஜில் இருக்க அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் இறந்த மனுஷன் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால நாங்களும் போக வேண்டியதாக இருந்துச்சு. போய் பார்த்தோம். அப்போ தான் தெரிஞ்சது எங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சேரில் தான் அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் அந்த எமினன்ட் பர்சனை உட்கார வச்சுருக்காங்க, இறந்த பர்சனை உட்கார வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. Till now, in our village, they always seated the crops on only the floor. A grinding stone was laid on the floor and propped up to keep the crops from rolling away. A gunny sack stuffed with millet straw would be rested against it. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் எங்களோட சேர் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் அந்த கிரைண்டிங் ஸ்டோன்னா என்னென்னா, கிரைண்ட் அப்படின்னாவே கிரைண்டர் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதே தான், ஆனால் என்ன மேனுவலாக பண்ணுறது. அதாவது நம்ம ஊரில் உரல் சொல்லுவோம் இல்லையா, அதில் தான் செக்குன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல, ஒரு சில இடத்துல உரல்னு சொல்லுவோம். வீட்டில் எல்லாம் ஆட்டுவாங்களே, மாவு ஆட்டுவாங்க இல்லையா, இப்போல்லாம் கிரைண்டர் தான் இருக்குது. ஆனால் நிறையா வீட்டில் இப்போவும் பார்த்தோம்னா அந்த உரல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த உரலில் தான் உட்கார வச்சு சாயாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா சாக்கில் இந்த வைக்கோல் இருக்கு இல்லையா, அதை போட்டு நிரப்பி பின்னாடி சாயாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு முட்டு கொடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். Against this bolster, the crops would be placed on the reclining on it. அதாவது அந்த பாடி சாயாமல் இருக்கிறதுக்கு, இறந்து போன உடம்பு சாயாமல் இருக்கிறதுக்கு அந்த உரலுக்கு பின்னாடி அந்த வைக்கோல் மூட்டையை வச்சு முட்டு கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ தான் அது எங்கேயும் நவராது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக உக்காந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் வேர் அவர் டவுன் பீப்புள் பிக்ட் அப் திஸ் நியூ ஃபேட் ஆஃப் propping up a crops on a chair, we had no clue, but from that day troubles began for our chair. They had moved from floor tickets to chair tickets. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து எங்கள் வில்லேஜ் பீப்புளுக்கு, அதாவது அந்த டவுன் பீப்புளுக்குன்னு சொல்கிறாங்க, எங்கேருந்து எங்களோட மக்களுக்கு எங்கள் இடத்துல இருக்க மக்களுக்கு இந்த ஐடியா தேவைச்சுன்னு தெரில. நாங்களும் யார் சொல்லியிருப்பாங்கன்னு விசாரித்து பார்த்தோம், ஆனால் யாருன்னு தெரில. அது எப்படி இந்த ஐடியா வந்துச்சுன்னே தெரில. பட் அன்னையிலேருந்து தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்களோட சேருக்கு ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஃப்ளோரில் இத்தனை நாளாக தரையில் உட்காந்துருந்தவங்க, இல்லை தரையில் உட்கார வச்சு இந்த பாடியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தவங்க இப்போ சேர் டிக்கெட்டாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி.
When the occasion in their household was over, they left the chair in the front yard. The children of the house were scared even to look at the chair. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியூனரல் செரிமனி முடிஞ்சதுக்கப்புறமா, இறுதிச் சடங்கு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சேரை கொண்டு வந்து எங்களோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் யார்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டில் நிறையா குழந்தைங்க இருந்ததுனால, என்னோட சேர்த்து எங்கள் வீட்டில் நிறையா குழந்தைங்க இருந்ததுனால நாங்கள் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப பயப்பட்டோம். ஏன்னா டெட் பாடி அதில் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால. We had the servant take it to the well and give it a good hard scrub with hay and wash it down with 15 big buckets of water. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எங்களை அதை பார்த்து பயமாக இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோன்னா, சர்வன்கிட்ட சொல்லி அதை கிணத்தடி எடுத்துகிட்டு போய், இந்த இடத்துல வெல்லுன்னு கொடுத்துருக்கிறது வந்து கிணத்தடி எடுத்துகிட்டு போய் நல்லா வைக்கோலை வச்சு தேய்ச்சி கழுவி நல்லா பெரிய பக்கெட்டில் ஒரு 15 பக்கெட்டு தண்ணி ஊற்றி கழுவ சொன்னோம். அவங்களும் கழுவுனார். ஈவன் ஆஃப்டர் செவரல் டேஸ். அப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் நோ ஒன் ஹேட் த கட்ஸ் டு சிட் ஆன் இட். எல்லாருக்குமே பயம்தான் அதில் உட்கார்றதுக்கு. ஏன்னா அதில் அந்த டெட் பாடி இருந்தது இல்லையா, அதனால் பயம். we didn't know how to bring it back into use. எங்களுக்கு அதை எப்படி மறுபடியும் வந்து அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. Fortuitously a guest visited our house one day. இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தார். we had the chair brought for him. don't bother, I will sit here, he said and went towards the cloth mat. We were afraid that he would sit on the floor. The whole family persuaded him to sit on the chair. As soon as he sat down, my little brother and sister fled to the garden in the backyard. Now and then they peeped in to see what happened to the man on the chair. ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தார். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டக்குன்னு போய் அந்த சேர் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு போட்டோம். பட் அவர் என்ன சொன்னார்னா, இல்லை நான் கீழே வந்து உட்காந்துக்கிறேன், அந்த மேட்லேயே வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். வேண்டாம் எங்கள் வீட்டில் சேர் இருக்குது, நீங்கள் சேரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர் எல்லாருமே வந்து கம்பல் பண்ணுறாங்க, ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கம்பல் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவரும் அந்த சேரில் உட்கார்றாரு. என்னோடய சின்ன தம்பியும் சின்ன தங்கச்சியும் என்ன பண்ணுறாங்கன்னா, கார்டனுக்கு ஓடி போயிடுறாங்க. ஓடி போய் நின்று கார்டன்லேருந்து அப்படியே உள்ளே பார்க்குறாங்க. அந்த சேரில் அவர் உட்காந்து ஏதாவது ஆக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. The next day a local elder dropped by and caused to sit on the chair on his own, bringing us even more relief. He is rehearsing on the chair now itself, whispered Vedana in my ear. This is how we seasoned the chair. First the elder's family sat on it. The children were still afraid. My little sister would beg my little brother, why don't you sit on it first da, நம்ம வீட்டில் சொல்கிற மாதிரி தான், why don't you sit on it first da. He would retort instantly, why don't you sit and see. Next day அவர் அந்த கெஸ்ட்டு வந்துட்டு போனதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வராரு. அவரும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த சேரில் வந்து உட்கார்ற நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறாரு, ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறாரு. கீழே உட்கார்றத விட அதில் உட்கார்றது நல்லா ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ரிவர்சிங் ஆன் த சேர் ஆன் நவ் இட் செல்ஃப் விஸ்பரிங் பெதனா இன் மை இயர். அப்படியே நல்லா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப ரிலாக்ஸ் பண்ண டயர்டாகி நம்ம ஒரு சேரில் சாஞ்சு உட்காந்தோம்னா எப்படி ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவோமோ அப்படி ரிலீஃபாக வந்து உட்கார்றாரு. திஸ் இஸ் ஹவு வி சீசன்ட் த சேர். இதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த சேரை வந்து ஃபஸ்ட்டு மேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது சொல்லிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். த எல்டர் இந்த ஃபேமிலி சேட் ஆன் இட். அப்புறம் அவர் போனதுக்கப்புறமா அந்த ஃபேமிலியில் இருக்க பெரியவங்கள்லாம் வந்து அந்த சேரில் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் இருந்துகிட்டு தான் இருக்குது. மை லிட்டில் சிஸ்டர் வுட் பெக் மை லிட்டில் பிரதர். இப்போவும் வந்து என்னோடய சின்ன தம்பியை வந்து என் சின்ன தங்கச்சி வந்து என்ன பண்ணுறான்னா கெஞ்சிகிட்டே தான் இருக்கா, நீ ஏன்டா ஃபஸ்ட்டு உட்காந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். He would retort instantly, why don't you sit and see. ஏன் நீயும் வந்து உட்காந்து பார்க்க வேண்டியதானே, நானா வேண்டாம் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். Suganthi from the neighboring street came by and put her baby brother on the chair. It was only from then on that the children of our house sat on the chair without fear.
அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி எல்லோரும் உட்காடுறாங்க. ஆனாலுமே ஒரு சில குழந்தைகள் வந்து எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள் வந்து அதில் உட்காரல, என்ன உள்பட யாருமே உட்காரல அப்படின்னு சொல்லலாம். பக்கத்து ஸ்ட்ரீட்டில் சுகந்தின்னு ஒருத்தங்க வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க. அவங்களோட சின்ன தம்பி எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வரப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த சேரில் வந்து அப்படியே படுக்க வைக்கிறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பயம், அந்த சேர் மேலே அந்த பயம் போய் எல்லாருமே நாங்கள் அதை மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Again one night someone died and they took away the chair. This happened ever so often. We sent away the chair with sadness. Mourners who came interpreted our sadness differently. They assumed that we too were mourning for the dead. Again மறுபடியும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எங்கள் வீட்டில் ஒரு டெத்து நடந்தது. மறுபடியும் என்னாச்சுன்னா, எங்கள் சேரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அந்த சேரை சென்ட் பண்ணுறப்போ ரொம்ப வருத்தமாக வருத்தத்தோடு சென்ட் பண்ணுவோம். இந்த டெத்து நடந்த வீட்டிலேருந்து வந்து சேர் வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து நாங்கள் சோகமாக இருக்கிறத வந்து ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஒரு வேளை அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த டெத்துக்காக வந்து அந்த குழந்தைங்களாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்களோ, இந்த மோர்னிங் MOURNING இந்த மோர்னிங்னு இருக்கு இல்லையா, அது வந்து சேட்னஸ்னு அர்த்தம். ஸோ அந்த டெத்துக்காக இந்த குழந்தைங்களாம் வந்து இப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சிட்டு இருந்தாங்க. We were irritated that our sleep was being those disturbed. Akka remarked one day, God knows why these wretched people have to go and die at such unearthly hours. Anna said exasperatedly, good chair we made for the crops of our village to sit on. சை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் செம்ம கடுப்பாயிருது. என்ன கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பீப்புளெலாம் வந்து இப்படி நைட் டைம்லேயே சாகுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அக்கா ரிமார்க்டு ஒன் டே, காட் நோஸ் வை தீஸ். அக்கா வந்து ஒரு நாள் வந்து புலம்புறாங்க. என்னென்னா, ஏன் அந்த பீப்புளெலாம் வந்து நைட், அதுவும் லேட் நைட்லேயே சாகுறாங்க, ஒரு 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 பகல் டைம்லலாம் சாகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அண்ணா சைடு அப்போ வந்து எங்கள் பெத்த நான் சொல்கிறாரு எக்ஸாஸ்பரேட்டட்லி, சி இது என்னடா இது, இந்த சேரை நம்ம எதுக்குடா செஞ்சோம், நம்ம வீட்டு யூஸுக்காக நம்ம செஞ்சோம்னா இது என்னடா இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் சை அப்படின்னு சொல்கிறார். ஆல் பிகாஸ் த சேர் வாஸ் ஆர்டர்ட் அட் த இன்ஆஸ்பியஸ் டைம் செட் அவர் ஆண்ட். அப்போ எங்கள் அத்தை சொல்கிறாங்க, இந்த சேரை வந்து நம்ம செய்ய கொடுத்த டைமும் வந்து சரியில்லாத டைமுன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெத்தனா ஃபைனலி தாட் ஆஃப் an idea. We kept it to the two of us. Amma sent me on a errand to Mamnar's house one day. When I entered his house, there he was sitting in splendor on his chair and popping betel leaves into his mouth. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெத்தனா ஃபைனலி தாட் ஆஃப் an idea. We kept it to the 2 hours. அதாவது என்ன பண்ணிக்கலாம்னா, இதை நம்ம ரெண்டாவே மாற்றிக்கலாம். ஒன்று வச்சுருந்தோம்னா தான் எல்லோரும் கேட்குறாங்க, இதை நம்ம ரெண்டாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தட் மீன் சேர் இன்னொரு சேர் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பெத்தனா வந்து அவங்க மாமனார் ஹவுஸ்க்கு போக சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வினை என்ட்ராடு, இவர் வந்து என்ட்ரு ஆகிறாரு, அந்த தாய் மாமாவோட ஹவுஸுக்கு போகிறாரு. அப்போ வந்து அவங்க மாமனார் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாலியாக அந்த சேரில் உட்காந்து வெத்தலை போட்டுட்ருக்காரு. It was an interesting pastime in itself to see him prepare and chew the betel leaves. அது பார்க்குறப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்காரு, அந்த சேரில் வந்து வெத்தலை போட்டுட்ருக்காருன்னு சொல்லலாம். அப்படியே மென்னுட்ருக்காரு. கேர்ஃபுல்லி வித் அட்மோஸ்ட் gentleness so as not to injure it. He would open his beloved betel box, a span wide and elbow long and 4 fingers high. He would clean the burnish it every day till it shone like gold. He would reverently take out his paraphernalia as if taking out things from a puja box. அதாவது அந்த வெத்தலை பாக்ஸே அவர் எப்படி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அடிபடாமல் எந்த ஒரு தூசு இது இல்லாமல் அப்படி தொடச்சி அதை வந்து அவ்வளோ ஒரு கோல்டு லெவலுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பூஜை ஜாமான்லாம் வைக்கிற மாதிரி அந்த வெத்தலை பாக்ஸே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. Though he weeped the betel leaves clean,
He never pinched off the stalk, so thriftily was he. He found a coarse leaf, he would strip the veins of which always made us think of the old riddle chant about beetle leaves. அது எப்படின்னா நல்ல வெத்தலையாக செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நம்ம பாட்டிங்களுக்கெல்லாம் வந்து வெத்தலை தாத்தாலாம் வெத்தலை போடும்போது பார்க்கலாம், மேலே இருக்கிற வெத்தலையை டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. ஒரு 2 வெத்தலை விட்டு உள்ளே இருக்க வெத்தலை எடுத்து அப்படியே தொடச்சி க்ளீன் பண்ணி அந்த காம்பெல்லாம் கிள்ளி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் முத்தப்பன், stripe of his spine, smear him with fresh butter. He would sniff the broken air count. Sniffing was supposed the word of intoxication. Then he would blow on the nut to get rid of invisible air count worms. That's why this sniffing and blowing, slow to begin with, would increase in speed, hand moving from nose to mouth until the great noise, omish, omish, it would pop into the mouth tobacco. To find out how tiddy a person is, all one has to do is to look at his lime paste dabba. Where this was concerned, Mamnar was unmatched. Even the excess lime paste to his finger wasn't wiped off unnecessarily on the other objects. He could press his lime paste dabba to your eye with reverence. His everready torch, brought 15 years ago, was still in use, bright and smacking new as if bought just now. The one bought by our family at the same time had sprung a leak, dented, yellowing, and pitiable. It looked like a chronic patient about to die. என்னென்னா அவங்க மாமனார் எப்படி இருக்காரு, இவங்க எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்கிறது. இந்த வெத்தலை போடுற விஷயத்தையே இவ்வளோ அதான் சொல்கிறாங்க. அதாவது இந்த லீஃபை தொடச்சி அந்த வலிக்காமல் அந்த வெத்தலையை மென்று அதுக்கப்புறமா அந்த நட்ஸ்னால் இந்த இடத்துல பாக்குன்னு வச்சுக்கலாம், அந்த பாக்கை போட்டு மென்று லைம் பேஸ்ட் அப்படிங்கிறப்போ சுண்ணாம்பு அது வந்து எக்ஸஸாக கூட எடுக்கிறது கிடையாது. அந்த வெத்தலைக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை மட்டும், ஏன்னா அதை கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னு, அப்போ ஒரு வேளை அதிகமாக இருந்ததுன்னா அதை இன்னொரு வெத்தலையில் யூஸ் பண்ணாத வெத்தலையில் தேய்ச்சி வச்சுக்கிறாரு. அந்தளவுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சேம் டைம் அவர்கிட்ட வந்து ஒரு எவரடி டார்ச் நான் பார்த்தேன். அது வந்து நாங்களும் அவரும் வந்து ஒன்றா தான் வாங்கினோம். இப்போ வரைக்கும் அந்த டார்ச்சை பார்க்குறப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் அவர் வச்சுருக்காரு. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறதுல எப்படி இருக்குன்னா துரு பிடிச்சி அது எப்போ சாகும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சாகக்கூடிய கண்டிஷனில் தான் அந்த டார்ச்சை எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.